இது அனைத்துமே நாங்கள் தீட்டிய திட்டம். இந்த வந்து நான் போன மாதம் போன 2 வாரத்துக்கு முன்னாடி முதல்வர் வந்து எந்தெந்த எதை நோக்கி அவங்களுடைய வாக்குறுதிகள் என்னென்ன கொடுக்கப்பட்டோம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்கோம். இதெல்லாம் திமுகவுடைய திட்டமா? சிங்கப்பெண் திட்டம், சிங்கப்பெண் திட்டம்லாம் வந்து எங்க முதல்வர் அறிவிச்ச திட்டம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் உருவாக்கிய திட்டங்கள். உறுதியாக இருப்போம். திமுக மாதிரியான ஒரு தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் எந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். இது உறுதியாக கண்டிப்பாக தமிழக வளர்ச்சியை நோக்கி இருக்கும். எந்த இடத்துலையும் திரும்பவும் சொல்றோம், எந்த இடத்துலையும் எதற்காகவும் யாருக்காகவும் தமிழக முதல்வர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டார். இல்ல, முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் வந்து ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருப்பார் அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல வந்து அசம்பிளியை 5 வருஷமா அவர் வந்து அசம்பிளியில் இருந்திருக்கார். எம்எல்ஏவா திரு உதயநிதி துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு வந்து கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் வந்து எப்ப பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபைக்கு வர சொல்லுங்க உதயநிதி. இல்ல, அவருக்கு முதல்ல எங்க மின்வெட்டு இருக்குன்னு சொல்லுங்க. தினமும் வந்து மின்சார வாரியம் சார்பாக எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மின்சார பாதிப்பு இருக்குது நம்ம வெப்சைட்ல பப்ளிஷ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் 35 இடம் 40 இடங்கள். இதுல வந்து நேத்து வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதுல 52 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல 15க்கும் மேற்பட்டது வந்து 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அது 15க்கும் மேற்பட்ட இடங்கள். அது அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 இடங்கள்ல நம்ம நேற்று நடந்த அனைத்து மின்சார பாதிப்புல 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அதுல பெரும்பாலான இடங்கள்ல 15 நிமிஷத்துக்குள்ள சால்வ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 4.5 லட்சம் டிரான்ஸ்பார்மர் இருக்கிற ஒரு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க 52 இடங்கள் நேற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து 37 இடங்கள் 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அதற்கான அனைத்தும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பப்ளிஷ் பண்றோம். பொதுவா அவர் வந்து ஏதோ சொல்லணுன்றதுக்காக திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவருடைய கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல மாத்திருக்காக தமிழகம் முழுவதும் 52 இடங்கள்ல நேற்று வந்து மின்சாரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த 52 இடங்கள்ல எதனால பாதிப்பு இருக்கு? அதுக்கு முதல் நாள் 35 இடங்கள் நினைவு 35 இடங்கள். சோ அது என்னன்னு கடந்த ஒரு வாரமாக எவ்வளவு இடத்துல மின்சாரம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்றோம். எவ்வளவு நேரத்துல அதை சரி செய்யறோம், என்னென்ன சரி செய்யறோம் சொல்லிட்டு தெளிவாக தினமும் காலையில அதுக்கு முதல் நாளுடைய மின்சார வெட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பப்ளிஷ் பண்றோம். அதை தெளிவா பார்த்துட்டு பேசுறோம். அவர் நேரடியா அதை நேரடியா வந்து அவர் திமுக பார்த்து சொல்லணும். ஏன்னா அது வந்து நிறைய இடத்துல திமுகவின் தூண்டுதலின் பேர்ல நிறைய தவறுகள் நடக்கிறதாக எங்களுக்கும் தகவல் வந்துச்சு. அவர் திமுக பார்த்து சொல்லியிருக்காரு. திமுக தான் பதில் சொல்லணும். அதாவது போன முந்த ஆட்சி கால 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து குற்ற சம்பவங்கள் நடக்கிறதோ அந்த அனைத்து குற்ற சம்பவங்களும் மறைக்கப்பட்டதான் பாத்துருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல என்னாச்சு, ஒரு வாரம் கடுமையான போராட்டம் நடந்த பிறகுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதான். அதே மாதிரி முகப்பேர்ல ஒரு சிறுமி வந்து பாலியல் குற்றம் செய்யப்பட்ட பொழுது அதுவும் வந்து ஹைகோர்ட் தலையிட்டு சிபிஐ விசாரணை உத்தரவிட்ட பிறகு நடந்துச்சு. இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து குற்ற சம்பவங்கள் மறைக்கும் வேலையில செஞ்சாங்க. எங்கேயுமே ஒழுங்கான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்த குற்ற சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரு செய்தாலும் அவர் மீது எந்த தயவுதாட்சியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடுமையான அவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த சம்பவங்களுக்கான யாரு தொடர்பு அனைவரும் கைது செய்யப்படும் என்ன தெளிவா அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல ப்ரொசீஜர் மிஸ்டேக் சொல்லுங்க. அண்ணா நகர் சிறுமி விஷயத்துல என்னாச்சு, ஒரு வாரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஒரு வாரமா பத்திரிகை எல்லாம் சொல்லி அப்புறம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு தான் அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைச்சது. அண்ணா யூனிவர்சிட்டி என்னாச்சுன்னு தெரியும். இங்க ஏதாவது இடத்துல ப்ரொசீஜரல் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்க. குற்ற சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல தனிப்பட்ட காரணங்களால குற்ற சம்பவம் நடக்குது. ஆனால் இங்க அரசு எப்படி அதை நடத்துதுன்னு சொல்லிதான் நீங்க பார்க்கணும். தமிழகம் முழுவதும் கம்பாரிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா குற்ற சம்பவங்கள் தனிப்பட்ட குற்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்குதான் செய்யுது. அதை கண்ட்ரோல் செய்யற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். இது எல்லா இடத்துலயும் வந்து அதிகாரிகள் அதனால்தான் தேவையான இடத்துல யார் இருந்தால் பொருத்தமா இருக்குன்னு அதிகாரிகள் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. முதல்வர் தினந்தோறும் எந்த அதிகாரி எங்க இருந்தால் அந்த இடத்துல குற்ற சம்பவம் குறைக்கப்படும் மாற்றம் செய்யப்பட்டு வராங்க. குற்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதை எப்படி அரசு கையாளுதுன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த அரசு வந்து எதையும் மூடி மறைக்கவில்லை. போன அரசு மாதிரி எதையும் மூடி மறைக்கவில்லை. எல்லாம் தெளிவாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க போறது. எங்கேயுமே தயவுதாட்சியம் இல்லை, எந்த அரசியல் குறுக்கிடும் இல்லை. யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்றது முதல்வருடைய உத்தரவு.